அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, வேதத்துல அநேக காரியங்களை தேவன் நமக்கு அருளுகிற, பாராட்டுகிற அநேக காரியங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருந்தாலும் ஒரு நாள் எந்த வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ದೇವರು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಒಂದು ದಿವಸವೆಲ್ಲ ಹೊಗಳಿ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರಬಹುದು. வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருது, உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு என்று சொல்லி. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದರೆ ಅದು ದೇವರ ಉಚಿತಾರ್ಥ ವರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அந்த கிருபையானது பல விதங்களிலே நமக்கு நம்ம வாழ்க்கையில அது கிரியை செய்து கொண்டே இருக்குது. ಆ ಕೃಪೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. grip of grace இல்லைன்னா God secure grace என்று சொல்வார்கள். ಅಲ್ಲಿ ದೇವರ ಸುರಕ್ಷತೆಯ ಕೃಪೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஏனென்றால் அவைகளை பார்க்கும்போது அது பலவிதமான ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅದು ಒಂದೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. அது என்ன சொல்லுதா, யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. ಯೋಹಾನನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 28ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ಯೋಹಾನನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 28ನೇ ವಚನ, ನಾನು ಅವುಗಳಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ, ಅವು ಎಂದಿಗೂ ನಾಶವಾಗುವುದೇ ಇಲ್ಲ, ಅವುಗಳನ್ನು ಯಾರು ನನ್ನ ಕೈಯೊಳಗಿಂದ ಕಸಕೊಳ್ಳರು. அவர் கையிலிருந்து யாரும் அதை பிடித்து கொள்ள முடியாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ಆತನ ಕೈಯಿಂದ ಯಾರು ಅದನ್ನು ಅವರನ್ನು ಕಿತ್ತಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவ்வளவு உறுதியாக நம்மை பிடித்துக் கொள்கிறார் அவர். ಅಷ್ಟು ದೃಢವಾಗಿ, ಅಷ್ಟೊಂದು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ಅದು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಾಶವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ಯಾರೊಬ್ಬನು ಅದನ್ನು ನನ್ನ ಕೈಯಿಂದ ಕಸಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. யாரையெல்லாம் தேவன் தெரிந்து கொள்கிறாரோ, ಯಾರನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೋ ಅವರು ಇರುಗ பிடித்துக் கொள்கிறார். ಅವರನ್ನು ದೇವರು ಕರಗಳಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவருடைய கிருபையானது நம்ம இறுக பிரித்துக் கொள்கிறதால் தான் ಆತನ ಕೃಪೆ ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. அநேக விலைகளை நாம் எவ்வளவுதான் நம்முடைய பிசாசானவர்களோ யாராகட்டும் நம்மை வழி தவறி செய்வதற்கு எவ்வளவு முயற்சிகள் பண்ணாலும், நமக்கு தீங்கு செய்ய முயற்சித்தாலும் தேவன் அவைகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கிறார். ಅಲ್ಲಿ ಸೈತಾನನಾಗಿರಬಹುದು, ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳಾಗಿರಬಹುದು, ನಮ್ಮನ್ನು ಕೇಡು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಮಾರ್ಗ ತಪ್ಪಿಸಬಹುದು. பிரியமானவர்களே, நம்ம தேவனுடைய கிருபை நம்மை பிடித்து நம்மை வழி நடத்துகிறதாகவே இருக்கிறது. ಆದರೆ ದೇವರ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಕರ ಹಿಡಿದು ಅದು ನಡೆಸುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. அதனால தான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிறோம் அநேக வேலைகளில் இதெல்லாம் நான் பண்ணிட்டோமே, ஆனாலும் எப்படி நான் இப்படி தேவனுடைய கிருபையில் நான் வரேன், நான் பைபிள் படிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், இந்த ஜெபம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு போகிறேன் என்று நான் அநேக பேரை யோசிக்க தோன்றுகிறது. ಅಯ್ಯೋ, ನಾನು ಈ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದೇನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ನೆನೆಸ್ಕೊಳ್ತೇವೆ. ಆದರೂ ಕೂಡ ನಾನು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಓದುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸ್ತಾ ಇರ್ತೇವೆ. எனக்கு எல்லா தேவைகளும் தேவன் சந்தித்து கொண்டே இருக்கிறாரு, ನನ್ನ ಎಲ್ಲಾ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ என்று அநேக வேளைகள் நாம் யோசிக்கிறோம். பிரியமானவர்களே, ಎಂದು ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. இவள் எல்லாத்துக்கு காரணம் தேவனுடைய கிருபை, இறுக பிடித்துக் கொள்கிற ஒரு கிருபையே. ಇದಕ್ಕೆಲ್ಲದಕ್ಕೂ ಕಾರಣ ದೇವರ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಂತದ್ದು, நம்மை பாதுகாக்கிற கிருபை, அது ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವಂತ ಕೃಪೆ. ಅದು ஏதோ நம்மள வீக்னஸ் சொல்லி அவங்க தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போவது அல்ல. அது ಏನೋ ನಮ್ಮ ಬಲಹೀನವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗುವಂತದ್ದಲ್ಲ. ஆனா தேவனுடைய கிருபை நம்ம இறுக பிடித்துக்கிறதுனால தான் நாம் இன்னமும் தேவனுக்காக வாழ்கிறோம். ಅಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿತವಾಗಿ ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಂಡಿರೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಇನ್ನೂ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. மோசே என்கிற மனுஷரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ನಾವು ಮೋಶೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ, முதலாவது அவனுக்கு யோசிக்கிற நன்மைகள், யோசிக்கிற காரியಗಳನ್ನು செய்ய ஆரம்பிக்கிறான். ಅವನು ಆಲೋಚಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. ஆனாலும் பாருங்க, அதிலிருந்து அவனுக்கு தோல்வி வருகிறது. ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನಿಗೆ ಸೋಲು ಬರ್ತದೆ. அவன் அங்கிருந்து ஓடி போகிறான். ಆತನು ಆ ಸ್ಥಳದಿಂದ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. வெறுமையான ஆக்கப்பட்டு, ಆತನು ಬರಿದಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟು ஒரு இடத்துல இருக்கிறான். ಆತನು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದಾನೆ. அவன் நினைச்சுக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சு போகுதுன்னு நினைச்சிருக்கலாம் அவன். ಆತನು ಒಂದು ವೇಳೆ ಆತನು ನೆನೆಸ್ಕೊಂಡಿರ್ಬೋದು, ನನ್ನ ಜೀವಿತ ಇಲ್ಲೇ ಮುಗಿದು ಹೋಗಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. அந்த கிருபையானது என்ன பண்ணுதுன்னா, ಆ ಕೃಪೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ಏನು ಮಾಡ್ತದೆ,
இட் கிராஸ் ஆல் த பவுண்டரிஸ். நம்முடைய எல்லைகளை எல்லாம் தாண்டி நம்மளை வழிநடத்துகிறதா இருக்கு. ನಮ್ಮ ಪರಿಮಿತಿಗಳನ್ನೆಲ್ಲ ದಾಟಿ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்குன்னு எல்லை போட்டுக்குவோம் தெரியுங்களா? நம்மள ನಮಗಾಗಿಯೇ ಒಂದು ನಾವು ಪರಿಮಿತಿಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿರ್ತೇವೆ. இதுதான் என்னுடைய எல்லை, பார்டರ್. ಇಷ್ಟೇ ನನ್ನ ಅಳತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಒಂದು ಪರಿಮಿತಿಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿರ್ತೇವೆ. நான் இதுல செயல்படுவேன். ನಾನು ಇದರೊಳಗಡೆ ಮಾತ್ರ ನಡೆಯಲ್ಪಡ್ತೇನೆ. ஆனா அந்த பாதுகாக்கிற கிருபை என்ன பண்ணுது? ಆದರೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವಂತ ಕೃಪೆ ಏನು ಮಾಡ್ತದೆ? இந்த பவுண்டரி எல்லாம் கிராஸ் பண்ணி நம்மளை வழி நடத்துகிறது. ನಮಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪರಿಮಿತಿಗಳನ್ನೆಲ್ಲ ದಾಟಿ ಅದು ನಡೆಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் மோசேக்கு வந்தது. ಅದೇ ಮೋಶೆಗೆ ಸಂಭವಿಸಿದ್ದು. எவ்வளவு அழகா ஆண்டவர் அவனை பவுண்டரி கிராஸ் பண்றாரு இருக்கிறார் பாருங்க. ಆತನು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಆತನು ಅವನಿಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪರಿಮಿತಿಯನ್ನು ದಾಟಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. அவனுக்குள்ள போட்ட எல்லாம், அவனுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்த அநேக பிளான்கள் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி மாற்றி, ಅವನೊಳಗೆ ಓಡುತ್ತಾ ಇದ್ದಂತ ಎಲ್ಲ ಆತನ ಆಲೋಚನೆಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನು ಬರಿದು ಮಾಡಿ, ஏன்னா அவனுக்குன்னு இருந்துச்சு, ஏன்னா அது அவனுக்கும் வைராகி இருந்துச்சு. ಆತನಿಗೂ ಒಂದು ವೈರಾಗ್ಯವಿತ್ತು, ಅವನಿಗೂ ಅನೇಕ ಆಲೋಚನೆಗಳಿತ್ತು. இதெல்லாம் நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும், ಇವೆಲ್ಲವುಗಳನ್ನು ನಾನು ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಮಾಡಬೇಕು, என் ஜனங்களுக்காக நான் செய்ய வேண்டும், ನನ್ನ ಜನರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಮಾಡಬೇಕು என்று சொல்லி அவன் நிறைய பிளான் வச்சிருந்தான். ಎಂಬುದಾಗಿ ಆತ ನೆನೆಸಿ ಅನೇಕ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಆತನ ಯೋಜನೆಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನು. ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்பது அப்படி அல்ல. அதை எல்லாவற்றையும் கிராஸ் பண்ணி அவருடைய எல்லையில போய் விடுகிறார். ಅಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ, ಅದು ನಮಗೆ ಇರತಕ್ಕಂಥ ಪರಿಮಿತಿಯನ್ನು ದಾಟಿ ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಆತನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡ್ತಾನೆ. அங்கிருந்துதான் உண்மையிலே தேவனுடைய பாதுகாக்கிற கிருபை அவனுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ಅವಾಗಿನಿಂದಲೇ ನಿಜವಾಗಿಯೂ ದೇವರ ಕೃಪೆ ಆತನಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. அவன் நினைத்து பார்க்காத சம்பவங்கள் அவன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. ಆತನು ನೆನೆಸಿ ನೋಡಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರತಕ್ಕಂಥ ಸಂಭವಗಳು, ಕಾರ್ಯಗಳು ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಗ ನಡೀತದೆ. தேவனை தரிசிக்கிறான், ಆತನು ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸುತ್ತಾನೆ, பேசுகிறான், ಮಾತನಾಡ್ತಾನೆ, ஆர்கியூமெண்ட் பண்றான், ಅಲ್ಲಿ ವಾದ ಮಾಡ್ತಾನೆ, மறுபடியும் ஒத்துக்கொள்கிறான், ಮತ್ತೆ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்புறமா தான் கடைசியில் தான் ஒரு முடிவு எடுக்கிறான். ಅನಂತರವಾಗಿ ಆತನ ಒಂದು ನಿರ್ಧಾರ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இந்த கிருபை என்னை விட்டு விலகாது, ಈ ಕೃಪೆ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲೋದಿಲ್ಲ, என்னை பாதுகாக்கிற கிருபை என்னை விட்டு விலகாது, நான் அவர் செய்கிறபடி நடக்க ஆரம்பிப்பேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறான். ನನ್ನನ್ನು ಕಾಯುವಂತ ಕೃಪೆ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. அப்புறம் பார்க்குறோம் பாருங்க, ಅನಂತರವಾಗಿ ನೋಡ್ತೇವೆ வாழ்க்கையில என்ன மாதிரி அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟು ವಿಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களும் தேவன் அவன் மூலமாக செய்ய ஆரம்பிக்கிறார். ಪ್ರಕೃತಿಗೆ ಮಿಗಿಲಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. தேவன் யார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக அவன் மூலமாக கிரியை செய்ய ಅಲ್ಲಿ ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತೆ ದೇವರು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ. உலக ஜனங்கள் நடுநடுங்கும்படியாக செய்கிறார். ಅಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನರು ನಡುಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ஆனாலும் பாருங்க, ಆದ್ರೂ ನೋಡ್ರಿ, அவனும் ஒரு தவறு செய்யலாம், சின்ன தவறு பண்ணிடலாம். ಆತನು ಒಂದು ಸಣ್ಣ ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ. ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆகும் 20ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள் அப்புறமாக நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ಅಲ್ಲಿ ಅರಣ್ಯಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 1-13 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ನಂತರವಾಗಿ ಓದಿಕೊಳ್ಳ್ರಿ. ஆண்டவர் சொல்றாரு, மோசேயே நீ அந்த அந்த ராக்கு பார்த்து, அந்த பாறையை பார்த்து நீ பேசுன்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಮೋಶೆಗೆ, ಮೋಶೆಯೇ ನೀನು ಆ ಬಂಡೆಯನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆனா கோபத்துல என்ன பண்ணிடுறான்? ಆದರೆ ಆತನು ಕೋಪದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ, அவன் பேசாதபடி அதை அடிக்க ஆரம்பிக்கிறான். ಅಲ್ಲಿ ಆತನು ಆ ಬಂಡೆಯ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡೋದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂಡೆಗೆ ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. பாருங்க, அது ஒரு ஆண்டவர் பார்வையில அது மோசமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ಅದು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇದು ಬಹಳ ಮೋಸಕರವಾದಂತ ಕಾರ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. பேசுன்னு சொல்ற இடத்துல அடிக்கிறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. ஆனாலும் ஜனங்கள் நடிச்சிருக்கலாம், ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ ಜನ ನೆನೆಸಿರಬಹುದು, ஆண்டவர் சொன்னதை இவர் மீறிட்டாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ದನ್ನು ಈತನು ಮೀರಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ இவரோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், வேற யாரும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்குவாருன்னு நினைச்சிருக்கலாம். ಇವನ ಜೀವಿತ ಅಷ್ಟೇ ಮುಕ್ತಾಯವಾಯಿತು, ಇವನನ್ನು ಬದಲಾಗಿ ದೇವರು ಬೇರೆಯವರನ್ನು ಆರಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೆನೆಸಿರಬಹುದು. அவனை பாதுகாக்கிற கிருபை, the grip of grace, அவனை இறுக பிடித்து கொண்டுகிற கிருபை மறுபடியும் அவனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ಆತನನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಂಡಿರತಕ್ಕಂಥ ದೇವರ ಕೃಪೆ ಮತ್ತೆ ಆತನ ನಡೆಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முன்ன காட்டிலும் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை அவன் மூலமா செய்ய ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். ಹಿಂದೆ ನಡೆಸಿದಂತ
ಅದ್ಭುತಗಳಿಗಿಂತಲೂ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ಮಾಡ್ತಾನೆ. ஒரு மனுஷன் செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮಾಡಕ್ಕೆ ಆಗದೇ ಇರತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಆತನು ಮಾಡ್ತಾನೆ. இரவும் பகலும் 40 நாள் புசியாமல் குடியாமல் இருக்கிறான் பாருங்க. ಆತನು ಹಗಲು ಇರುಳು 40 ದಿವಸಗಳ ಕಾಲ ಏನು ತಿನ್ನದೆ ಕುಡಿದಿದ್ದನು. அந்த அளவுக்கு அவன் தேவனோட கிருபை பெருக ஆரம்பிக்கிறது. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರ ಕೃಪೆ ಆತನಲ್ಲಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹೋಗುತ್ತದೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ஆனா ஒரே ஒரு ஆல்டரேஷன் என்னன்னா, அந்த ப்ராமிஸ் லேண்ட் அவன் பார்க்கறானே தவிர அது உள்ள போக முடியல, அவ்வளவுதான். ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಸಂಭವಿಸಿದ್ದೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಆತನು ವಾಗ್ದಾನದ ದೇಶವನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಹೊರತು ಅದರೊಳಗಡೆ ಪ್ರವೇಶಿಸಲಿಲ್ಲ. ஆனாலும் தேவன் அதுக்கு அப்புறம் தான் அவனை ரொம்ப பாதுகாக்க ஆரம்பிக்கிறார். ಆ ದೇವರು ಅನಂತರವಾಗಿ ಆತನನ್ನು ಬಹಳ ಹೆಚ್ಚಾಗಿ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಕಾಯ್ತಾರೆ. He was secured in the hands of the mighty God. ಆತನು ಸರ್ವಶಕ್ತನಾದಂತ ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನಾಗಿದ್ದನು. விசேஷத்த கவனம் கொடுக்கிறார் அவனுக்கு. ಆತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ವಿಶೇಷವಾದ ಗಮನವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் வாயிலிருந்து வர வார்த்தை எல்லாம் ரொம்ப கிருபை பெற்றதா இருக்குது பாருங்க. ಆತನ ಬಾಯಿಂದ ಬರ್ತಕ್ಕಂತ ಮಾತುಗಳೆಲ್ಲ ಕೃಪೆ ಉಳ್ಳದಾಗಿತ್ತು. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, முதலாவது அவனை இறுக பிடிக்கிறது. திரும்ப he cross all boundaries, எல்லா எல்லைகளையும் ದಾಟಿ போக செய்கிறது. ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇಡುತ್ತದೆ. ನಂತರವಾಗಿ ಆತನಿಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಪರಿಮಿತಿಗಳನ್ನು ದಾಟಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡ್ತದೆ. அப்புறமா தான் அவனை வழி நடத்த ஆரம்பிக்குது. பிரியமானவர்களே, ಅನಂತರವಾಗಿ ಅಲ್ಲಿ ದಾರಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. ஒருவேளை நீங்க உங்களுக்குன்னு நிறைய பிளான் வச்சிருப்பீங்க. ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಕೂಡ ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಕೆಲವೊಂದು ಅನೇಕ ಯೋಜನೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರ್ತೇವೆ. ஆண்டோட கிருபை உங்களுக்கு இருக்கும் என்றால், ದೇವರ ಕೃಪೆ ನಿಮಗೆ ಇರೋದಾದರೆ, it makes you to cross all boundaries. ಆ ದೇವರು ನಾವು ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಪರಿಮಿತಿಗಳನ್ನು ದಾಟಿ ಹೋಗುವಂತೆ ಆ ಕೃಪೆ ಮಾಡುತ್ತದೆ. ஏனென்றால் உங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால், ಯಾಕೆಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ಶಕ್ತಿ ಪ್ರಕಟವಾಗಬೇಕಾದರೆ நாம் அதை செய்து தான் ஆக வேண்டும். ನಾವು ಅದನ್ನು ಮಾಡೇ ತೀರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். ನಂತರ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. அவன் பேர் யோசேப்பு. ಆತನ ಹೆಸರು ಯೋಸೇಫನು. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಂಥದ್ದು. அநேக காரியங்கள் அவனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா ஒரு வசனம், ಆದ್ರೆ ಒಂದು ವಾಕ್ಯ, தேவனுடைய கிருபை, அவனுடைய பற்றி கொண்டுகிற கிருபை ஏன்னா அவங்க அண்ணன் தம்பிங்கிருந்து பாதுகாக்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಸುರಕ್ಷಿತವಾದಂತಹ ಕೃಪೆ ಆತನ ಹಿಡಿದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನ ಅಣ್ಣ ತಮ್ಮದರಿಂದ ಆತನನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. போத்திபார் வீட்டிலையும் பாதுகாக்கிறது. ಅಲ್ಲಿ ಫರೋಹನ ಕುಟುಂಬ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಅದನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. ஜெயில கூட அவனை பாதுகாக்குது. ಅಲ್ಲಿ ಸೆರೆ ಮನೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಅದು ಕಾಯುತ್ತದೆ. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வோனுடைய அரண்மனையிலும் அவனை பாதுகாக்கிறார். ಅಲ್ಲಿ ಫರೋಹನ ಅರಮನೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಅದು ಕಾಯುತ್ತದೆ. அப்புறம் பார்த்தீங்களா, ಅನಂತರವಾಗಿ ನೋಡಿದರೆ ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ಆದಿಕಾಂಡ 50ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ವಚನ. ನೀವಂತೂ ನನಗೆ ಕೇಡು ಮಾಡಬೇಕೆಂದು ಎಣಿಸಿದ್ದೀರಿ, ಆದರೆ ದೇವರು ಮೇಲಾಗಬೇಕೆಂದು ಸಂಕಲ್ಪಿಸಿದನು. ஹல்லேலூயா. நீங்கள் ಕೇಡು எனக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள். ನೀವು ನನಗೆ ಕೇಡಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬಯಸಿದ್ರಿ. ஆனால் ಆದರೆ ದೇವರು இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ಈಗ ಅನುಭವಕ್ಕೆ ಬಂದ ಪ್ರಕಾರ ಅನೇಕ ಪ್ರಾಣಿಗಳ ಸಂರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುವಂತೆ ದೇವರು ನನಗೆ ಮೇಲಾಗಬೇಕೆಂದು ಸಂಕಲ್ಪಿಸಿದನು. அநேக வேளையில நமக்கு கேடு செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் எழுவார்கள், கேடு செய்ய நினைப்பார்கள், கேடு செய்து விட்டோம் என்று நினைப்பார்கள். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಜನರು ನಮಗೆ ಕೇಡು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ, ಕೇಡು ಮಾಡುತ್ತಾರೆ, ಕೇಡು ಮಾಡಿಬಿಟ್ಟೆವು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சில பேர் சொல்றதை கேள்விப்பட்டுக்கிறேன். ಕೆಲವರು ಹೇಳುವುದಂತ ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ. ಡ್ಯಾಮೇಜ್ ಸಿಸ್ಟಮ್, ಅವನುடைய ಸಿಸ್ಟத்தை நான் டேமேஜ் பண்ணிட்டேன், ಅವನ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಕೆಡಿಸಿ ಬಿಟ್ಟೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவங்க நினைச்சிருப்பாங்க. ಅವರು ನೆನೆಸಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. தேவனுடைய கிருபை பெற்று அவனுடைய பாதுகாக்கிற கிருபை பெற்ற பிள்ளைகளுக்கோ, ಆದರೆ ದೇವರಿಂದ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿರತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳಿಗೂ அதுவே நன்மையாக மாறுகிறது. ಅದೇ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் யோசேப் சொல்றாரு. ಅದನ್ನೇ ಯೋಸೇಫನು ಹೇಳ್ತಾನೆ. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ನೀವಂತೂ ನನಗೆ ಕೇಡು ಮಾಡಬೇಕೆಂದು ಎಣಿಸಿದ್ದೀರಿ. தேவனோ இப்பொழுது நடந்து வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ಆದರೆ ದೇವರು ಮೇಲಾಗಬೇಕೆಂದು ಸಂಕಲ್ಪಿಸಿದನು. ಈಗ ಅನುಭವಕ್ಕೆ ಬಂದ ಪ್ರಕಾರವೇ ಅನೇಕ ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುವಂತೆ ಆತನು ಮಾಡಿದನು. மறுபடியும் பாருங்கள்,
ಮತ್ತೆ ನೋಡ್ರಿ, செல்ஃபிஷாக சுயநலத்துக்காக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பெருகும்படி அந்த கிருபை அது பாதுகாப்பதில்லை. ಅಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಅಲ್ಲಿ ವೃದ್ಧಿಯಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸೋದಿಲ್ಲ. அநேக ஜனங்களை காக்கும்படியாக ಅನೇಕ ಜನರನ್ನು ಕಾಯೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ இந்த கிருபையானது நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ಆ ಕೃಪೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசேப்புக்கு அதுதான் ஆண்டவர் செய்தார். ಯೋಸೇಫನಿಗೆ ದೇವರು ಅದನ್ನೇ ಮಾಡಿದರು. அவனு கூட பாருங்க, அவன் வாழ்க்கையில ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, எல்லா பவுண்டரிஸும் கிராஸ் பண்ணி தேவன் அவனை எடுத்து செல்கிறார். ಅವನು ಕೂಡ ಅವನಿಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅವನಿಗಿದ್ದಂತ ಪರಿಮಿತಿಗಳನ್ನೆಲ್ಲ ದಾಟಿ ದೇವರು ಆತನ್ನು ಹೊರಗಡೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் ரொம்ப ஆச்சரியமான தேவன். ಆತನು ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದಂತ ದೇವರು. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்கிறவர். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲೂ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು. அநேக ஜனங்களை காப்பாற்றும்படியாக யோசேப்பை அந்த மாதிரியாக செய்கிறார். ಅನೇಕ ಜನರ ಪ್ರಾಣಗಳನ್ನು ರಕ್ಷಿಸಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಆತನಿಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா அண்ணன் தம்பிங்க தீங்கு செய்ய நினைத்தார்கள். ಅಲ್ಲಿ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು ಆತನಿಗೆ ಕೇಡು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸಿದರು. ஆனா அவரு சொல்றாரு, ஆனா ஜனங்க ஆண்டவர் எனக்கு அதை நன்மையாக மாறி பண்ணினார்ப்பா. ಆದ್ರೆ ದೇವರು ನನಗೆ ಅದನ್ನು ಮೇಲಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ப்ளீஸ் டோன்ட் ரிக்ரெட். நீ வருத்தப்படாத. அது ನೀವು ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕೊರಗಬೇಡ್ರಿ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நம்ம கூட எத்தனை பேர்கள் கேடு செய்வென்று நினைக்கிறார்களோ அதை பார்த்து பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். ನಮಗೂ ಕೂಡ ಅನೇಕ ಜನರು ಕೇಡು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವ್ರು ನೆನೆಸುವಾಗ ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನೀವು ಚಿಂತಿಸಬೇಡ್ರಿ, ಭಯಪಡಬೇಡ್ರಿ. அதை தேவன் நன்மையாக மாற்றி தருவார். ಆಮೆನ್. ದೇವರು ಅದನ್ನು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசித்து பார்த்தீங்களா உங்களுக்கு புரியும். ಯೋಚಿಸಿ ನೋಡೋದಾದರೆ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ எப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு மனுஷனை பாதுகாக்கிறார் என்று சொல்லி. ಹೇಗೆಲ್ಲ ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அடுத்தபடியாக ஒரு கேரக்டர் பார்க்கிறோம். ಅನಂತರವಾಗಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿತ್ವವನ್ನು ನೋಡ್ತೇವೆ. எஸ்தர் அண்ட் ಮೊರ್ದೆಕಾಯಿ குறித்து வேதம் தெளிவாக நல்லா போட்டிருக்குது. ಎಸ್ತರಳು ಮತ್ತು ಮೊರ್ದೆಕಾಯನ ಕುರಿತವಾಗಿ ಸತ್ಯವೇದ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவங்க தம்பி நம்ம பார்க்கிறோம், ஆமான் என்ன பண்றான், யூதர் எல்லாரும் ஒரே நாள் அடிக்கும்படி அவன் பிளான் போடுறான். ಅಲ್ಲಿ ಆಮಾನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಯಹೂದ್ಯರನ್ನೆಲ್ಲ ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಸಂಹರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಆಲೋಚನೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இப்பொழுது பாருங்க தேவனுடைய கிருபை எப்படி ஆபரேட் பண்ணுதுன்னு சொல்லி. ಈಗ ನೋಡ್ರಿ, ದೇವರ ಕೃಪೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆமான் நினைச்சிருந்தான், ಅಲ್ಲಿ ಆಮಾನ ನೆನೆಸಿದರು, ಆದ್ರೆ என்னுடைய காரியம் கை கூட வரப்போகிறது, ನನ್ನ ಕಾರ್ಯವು ನನಗೆ ಕೈಗೂಡಿ ಬರ್ತದೆ, இந்த ஜனங்களை நான் ஒரே நாளில சங்கரிக்க போகிறேன், ಈ ಜನಾಂಗವನ್ನು ನಾನು ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಸಂಹಾರ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ என்று சொல்லி ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அவன் பிளான் போட்டுக்கிறான். பாருங்க, ಆತನು ಆಲೋಚನೆಯನ್ನು ಹಾಕೊಂಡಿರ್ತಾನೆ. ஆனால் ஆண்டோட பாதுகாக்கிற கிருபை, ಆದ್ರೆ ದೇವರ ಕಾಯುವಿಕೆ ಅಂತ ಕೃಪೆ எஸ்தரை ஏற்கனவே அந்த ராஜாத்தியா மாட்டிறாரு. ಎಸ್ತರಳನ್ನು ಮುಂಚಿತವಾಗಿ ಅಲ್ಲಿ ರಾಣಿಯನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತಾರೆ. ಮೊರ್ದೆಕಾಯಿಯ வாழ்க்கையில எந்த மாறுதலும் இல்ல. ಅಲ್ಲಿ ಮೊರ್ದೆಕಾಯಿನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. அந்த நியூஸை கேட்ட உடனே, ಆ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಮೊರ್ದೆಕಾய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாம்பல் போட்டு அரண்மனையில் போய் உட்கார்றான். ಅಲ್ಲಿ ತನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನೆಲ್ಲ ಹರಿದುಕೊಂಡು ಬೂದಿಯನ್ನು ಮೈ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡು ಆತನು ಆ ಅರಮನೆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. மற்றவர்களுக்கு தன் ஜனங்களுக்கு ஏற்படுகிற அநியாயத்தை கண்டு அவன் நடக்க போகிற காரியத்தை குறித்து அவன் சும்மா இருக்கவில்லை, போராடுகிறான். பாருங்க, ತನ್ನ ಜನಾಂಗಕ್ಕೆ ಕುರಿತಾಗಿ ಮತ್ತು ಜನಾಂಗದ ಜನರಿಗೆ ಅಲ್ಲಿ ಕೇಡು ಸಂಭವಿಸುವಾಗ ಆತನು ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾನೆ. ஆனா இங்க பார்த்தா எஸ்தர் கிட்ட தான் இப்போ கீ இருக்குது, அவங்ககிட்ட தான் அவர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. ಅಲ್ಲಿ ಕೀಲಿಕೈ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಅಲ್ಲಿ ಎಸ್ತರಳ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. என்ன பொறுப்பு, ಏನು ಆ ಜವಾಬ್ದಾರಿ? அவதான் ராணியா இருக்கிறா, ಆಕೆಯೇ ಅಲ್ಲಿ ರಾಣಿಯಾಗಿದ್ದಾಳೆ. அவளால் மாற்றதான் ராஜா கிட்ட போக முடியும். ಆಕೆ ಮಾತ್ರವೇ ಅರಸನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, வேற யாரும் செல்ல முடியாது. ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರು ಹೋಗೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. யாரும் போய் ராஜா கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. ಯಾರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಅರಸನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஒருத்தருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಆಕೆಗೆ ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲಿ ಅಧಿಕಾರವಿತ್ತು. அப்ப பாருங்க, ಮೊರ್ದೆಕಾಯಿ வார்னிங் பண்றான். ಅಲ್ಲಿ ಮೊರ್ದೆಕಾಯನು ಅಲ್ಲಿ எஸ்தரை குறித்து வார்ன் பண்றான். ಅಲ್ಲಿ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಎಸ್ತರಳಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. நீ இந்த சமயத்துல நீ மௌனமா இருந்தால், ನೀನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮೌನವಾಗಿರೋದಾದ್ರೆ யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்துல வரும், ಯಹೋದ್ಯರಿಗೆ ಸಹಾಯವು ಬೇರೊಂದು ಕಡೆಯಿಂದ ಬರುತ್ತದೆ. அப்ப நீயும் உன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள்.
ಅನಂತರ ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರು ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತೀರಾ. யாருக்கு தெரியும், ஒரு வேளை ஆண்டவர் இதுக்காகவே நீ உன்னை ராணியா பண்ணியிருப்பார். ಯಾರಿಗೆ ಗೊತ್ತು, ದೇವರು ಇದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ರಾಣಿಯನ್ನಾಗಿ ಮಾಡಿರಬಹುದು. அப்ப பாருங்க, எஸ்தர் ரொம்ப துக்கித்து என்ன சொல்றா, ಅಲ್ಲಿ ಬಹಳ ದುಃಖದಿಂದ ಎಸ್ತಳು ಏನ್ ಹೇಳ್ತಾಳೆ, எஸ்தர் இது நிருபம் நூல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. ಎಸ್ತರಳ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்போ ஒரு ரிஸ்க் எடுக்க போறா அவ. ಈಗ ಆಕೆಯು ಒಂದು ರಿಸ್ಕ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾಳೆ. ஒரு அந்த ரிஸ்க் எப்படின்னா, அவள் ஒருவேளை அவளை சாவறதுக்கும் வழி உண்டு. ಅಲ್ಲಿ ಆ ರಿಸ್ಕ್ ಯಾವ ರೀತಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಅಲ್ಲಿ ಅವಳಿಗೆ ಮರಣವು ಕೂಡ ಸಂಭವಿಸಬಹುದು. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அந்த அரண்மனையில் இருக்குது. ಯಾಕಂದ್ರೆ ಆ ರೀತಿಯಾದಂಥ ಕಟ್ಟುನಿಟ್ಟಾದಂಥ ಕ್ರಮ ಆ ಅರಮನೆಯಲ್ಲಿದೆ. அரண்மனை சட்ட திட்டங்கள் வேறு விதமாக இருக்கும். ಅಲ್ಲಿ ಅರಮನೆಯ ಕ್ರಮಗಳು ಮತ್ತು ಆಜ್ಞಾವಿಧಿಗಳು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. பாருங்க, தேவனுடைய பாதுகாக்கிற கிருபை எஸ்தரோடு இருந்தபடினால, ಅಲ್ಲಿ ದೇವರ ಕಾಯುವಿಕೆಯ ಕೃಪೆ ಅಲ್ಲಿ ಎಸ್ತರ ಸಂಗಡ ಇದ್ದದ್ರಿಂದ அவ சொல்றா, இப்ப நான் ராஜா அரண்மனையில பிரவேசிக்க போகிறேன். ನಾನು ಈಗ ಅರಸನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ராஜா அவருடைய அந்த செங்கோலை நீட்டினால் ஒழிய, ಅಲ್ಲಿ ಮುದ್ರಾದಂಡವನ್ನು ಅರಸನು ನನ್ನ ಕಡೆಗೆ ಚಾಚುವುದೇ ಹೊರತು அவர் கண்களில் தயவு கிடைச்சா மாத்திரம் தான் அது எனக்கு ಸಂಭವಿக்கும். ಆತನ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನನಗೆ ದಯೆ ದೊರಕಿದರೆ ಮಾತ್ರವೇ ಅದು ಸಂಭವಿಸುತ್ತೆ. அந்த செங்கோலை அவர் நீட்டவில்லை என்றால், ಆತನು ಆ ಮುದ್ರಾ ಕೋಲನ್ನು ನನ್ನ ಕಡೆ ಚಾಚದೆ ಹೋದರೆ என்னை கொண்டு போடுவார்கள். ಇಲ್ಲ, ಆತನು ನನ್ನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿ ಬಿಡ್ತಾರೆ. நான் சத்தாலும் சாகிறேன், ನಾನು ಸತ್ತರೂ ಸಾಯಬಹುದು, பரவாயில்லை, நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன், ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ಈ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡ್ತೇನೆ என்று சொல்லி ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அவர் ராஜா கிட்ட போறா. ಆಕೆಯು ರಾಜನ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾಳೆ. வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ராஜா ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததுனால ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்தில் நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ಅರಸನ ಪ್ರಕಾರದಲ್ಲಿ ನಿಂತಿರುವ ಎಸ್ತರ್ ರಾಣಿಯನ್ನು ಕಂಡ ಕೂಡಲೇ ಆಕೆಯ ಮೇಲೆ ದಯವಿಟ್ಟು ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿದ್ದ ಸುವರ್ಣ ದಂಡವನ್ನು ಆಕೆ ಕಡೆಗೆ ಚಾಚಿದನು. ಎಸ್ತರಳು ಸಮೀಪಕ್ಕೆ ಹೋಗಿ ದಂಡದ ತುದಿಯನ್ನು ಮುಟ್ಟಲು ಅರಸನು ಆಕೆಗೆ, ಎಸ್ತರ್ ರಾಣಿಯೇ, ನಿನಗೆ ಏನಾಗಬೇಕು? அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அந்த ஒரு பெரிய மனிதன் கண்களை தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಒಂದು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ದಯೆ ದೊರಕುವಂತೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ಕೃಪೆ ತೋರಿಸ್ತಾರೆ. அவர் ராணி தான், இல்லை என்று சொல்லவில்லை. ಆಕೆ ರಾಣಿಯೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ. ஆனா ராணி கூட ஒரு சட்டத்திட்டம் அங்க இருந்தது. ಅಲ್ಲಿ ರಾಣಿಗೂ ಕೂಡ ಕೆಲವೊಂದು ಆಜ್ಞಾವಿಧಿಗಳಿತ್ತು. ஆனா தேவனுடைய பாதுகாப்பு கிருபை எஸ்தரோடு இருந்தபடினால, ಅಲ್ಲಿ ದೇವರ ಕಾಯುವಿಕೆ ಅಂತ ಕೃಪೆ ಎಸ್ತರಳ ಸಂಗಡ ಇದ್ದಿದ್ದರಿಂದ அந்த ராஜாவின் கண்களில் தேவனுக்கு அவளுக்கு தயவு கிடைத்தது. ಅಲ್ಲಿ ಅರಸನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಎಸ್ತರಳಿಗೆ ದಯೆ ದೊರಕಿತು. நமக்கு கூட பிரியமானவங்களே, ನಮಗೂ ಕೂಡ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ, எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும் ನಾವು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿದ್ದರು தேவனுடைய பாதுகாக்கிற கிருபை நம்மோடு இருக்கும் என்றால், ದೇವರ ಕಾಯುವಿಕೆ ಅಂತ ಕೃಪೆ ಸಂರಕ್ಷಿಸುವಂತ ಕೃಪೆ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರೋದಾದ್ರೆ, இது தம் வாழ்க்கையில சாவா மரணமா இருக்கிற சபதத்துல கூட ನಮ್ಮ ಜೀವಿತದ ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮರಣವೋ ಜೀವೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಇರುವಾಗ, அவ்வளவு ரிஸ்கான சமயத்துல கூட, ಆ ಒತ್ತಡವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕೂಡ தேவனுடைய கிருபை, நம்முடைய பாதுகாக்கிற கிருபை நம்மோடு இருக்கும் போது, ದೇವರ ಸುರಕ್ಷಿತವಾದಂತ ಕೃಪೆ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವಾಗ அது நம்மை பாதுகாக்கின்றது. ಅದು ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ತಾ ಇರ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ಅನಂತರ ಎಲ್ಲ ತಲೆಗೀಳಾ ಮಾರ ಆರಂಭಿக்குது. ಎಲ್ಲವೂ ಅನಂತರವಾಗಿ ಎಲ್ಲವೂ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. எல்லா யூதர்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள். ಎಲ್ಲ ಯೆಹೂದ್ಯರು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. அவர்களை யார் கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் கொண்டு போடப்பட்டார்கள். ಯಾರು ಯೆಹೂದ್ಯರನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡರೋ ಆ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲಿ ಕೊಲ್ಲಲ್ಪಡ್ತಾನೆ. யூதருக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாயிருந்தது. ಅಲ್ಲಿ ಯೆಹೂದ್ಯರಲ್ಲಿ ಒಂದು ಉಲ್ಲಾಸವು ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. பாருங்க, தேவனுடைய பாதுகாக்கிற கிருபை இப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்க. ನೋಡ್ರಿ, ದೇವರ ಸಂರಕ್ಷಿತವಾದಂತ ಕೃಪೆ ಯಾವ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ. அப்படியே புதிய ஏற்பாடுக்கு வரும்போது, ಹಾಗೆ ನಾವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಯಾವುದು ಬರುವಾಗ பரிசுத்த பவுலை குறித்து வேதம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಪೌಲನ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದ ಬಹಳ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனுடைய கிருபையின் வல்லமைக்குள் நடத்தப்பட்ட பவுல், ದೇವರ ಬಲವುಳ್ಳ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಂತ ಪೌಲನು பல நாடுகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல பழமையான உலகம் முழுவதும் பயணம் செய்தார். ಅಲ್ಲಿ ಅನೇಕ ದೇಶಗಳಿಗೆ ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೊಂಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅನೇಕ ಪ್ರಯಾಣಗಳನ್ನು ಆತನು ಮಾಡಿದನು. கடினமான நிலப்பரப்புகளை கடந்து தனது உயிருக்கு இடையூறாத அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டார்.
ಆತನು ಕಠಿಣವಾದಂಥ ಪ್ರಯಾಣಗಳನ್ನು ಮಾಡಿ ತನ್ನ ಜೀವದ ಜೀವವೇ ತೆಗೆಯಲ್ಪಡುವಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಗೆ ಆತನು ಹಾದು ಹೋದನು. அவரது பயணம் பல துன்பங்களால் நிறைந்திருந்தது. ಆತನ ಪ್ರಯಾಣ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அவரை கொல்ல பாருங்க ஜனங்க நினைத்தாங்க. ಆತನನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಜನರು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು. அந்த முயற்சியிலெல்லாம் தேவன் அவனை பாதுகாக்கிறார். ಆ ಪ್ರಯತ್ನಗಳೆಲ್ಲ ದೇವರು ಪೌಲನನ್ನು ಕಾಯುತ್ತಾರೆ. தேவனுடைய வல்லமையான பாதுகாக்கிற கிருபை அவனை காத்து அவர் பணிகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டு உதவி செஞ்சா பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಕಾಯುವಿಕೆ ಅಂತ ಕೃಪೆ ಅವನ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸೋದಕ್ಕೆ ದೇವರಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. 2 ಕೊರಿಂಥಿಯர் 1:8-10 வாசிக்கும் போது 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 8-10 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ, சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட எல்லா உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஏனெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சினமான அதிகமான பார்த்த வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல் மரித்தோர் எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் நினைத்திருந்துக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அவரோ அப்படிப்பட்ட மரணத்தை எங்களை விடுவித்தார், இன்னும் விடுவிப்பார், இனிமேலும் எங்களை விடுவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். ಆಮೆನ್. 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 8 ಮತ್ತು 8-10 ವಚನ. ಸಹೋದರರೇ, ಆಸಿಯಾ ಸೀಮೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಸಂಭವಿಸಿದ ಸಂಕಟವನ್ನು ಕುರಿತು ವಿಚಾರಿಸುತ್ತೀರೋ? ಅದರಲ್ಲಿ ನಾವು ಬಲವನ್ನು ಮೀರಿದಂಥ ಅತ್ಯಧಿಕವಾದ ಭಾರದಿಂದ ಕುಗ್ಗಿ ಹೋಗಿ ಜೀವ ಉಳಿಯುವ ಮಾರ್ಗವನ್ನು ಕಾಣದವರಾದ್ದೆವೆಂಬುದನ್ನು ನೀವು ತಿಳಿಯಬೇಕೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. ಮರಣವಾಗುತ್ತದೆಂಬ ನಿಶ್ಚಯವು ನಮ್ಮೊಳಗೆ ಉಂಟಾಯಿತು. ನಾವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳದೆ ಸತ್ತವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿರುವ ದೇವರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡುವವರಾಗಿರಬೇಕೆಂದು ಈಗಾಯಿತು. அல்லேலூயா. அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, சமுத்திரத்தினால் வந்த மோசங்கள், ಅಲ್ಲಿ ಸಮುದ್ರದಿಂದ ಬಂದಂತ ಹೋರಾಟಗಳು, ஜனங்களால் வந்த மோசங்கள், ಅಲ್ಲಿ ಜನರಿಂದ ಬಂದಂತ ಹೋರಾಟಗಳು, எல்லாவற்றையும் தேவன் எங்களை காப்பாற்றினார். ಎಲ್ಲವುಗಳಿಂದ ದೇವರನ್ನು ಕಾಯ್ದರು. ஏன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக he was crossing all boundaries, எல்லா எல்லைகளையும் அவர் கடந்து போக ஆரம்பிக்கும் ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನಿಗಿದ್ದಂತ ಎಲ್ಲ ಪರಿಮಿತವಾದಂತ ಎಲ್ಲ ಮಿತಿಗಳನ್ನು ದಾಟಿ ಆತನು ಹೋಗುವಾಗ அதுதான் நடக்கும். ಅದೇ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. ஆனா தேவனுடைய பாதுகாக்கிற கிருபை, ಆದರೆ ದೇವರ ಕಾಯುವಿಕೆ ಅಂತ ಕೃಪೆ, அவர் கைகளை ஆண்டவர் இறுக பிடித்து கொடுக்கிறபடினால ಅಲ್ಲಿ ದೇವರು ಪೌಲನ ಕೈಯನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರಿಂದ ಯಾರು ಅವರಿಗಿಂದ பிரிக்கவே முடியல. ಯಾರು ಕೂಡ ದೇವರಿಂದ ಆತನನ್ನು ಕಸಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. அதுதான் சொல்றாரு, ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾರೆ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ಅಗಲಿಸುವವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, பவுலுக்கு நல்லா தெரியும், ಅಲ್ಲಿ ಪೌಲನಿಗೆ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗೊತ್ತು, என்னை பாதுகாக்கிற கிருபை, ನನ್ನನ್ನು ಕಾಯುವಂತ ಕೃಪೆ, அதிலிருந்து யாரும் என்னை அவ்வளவு ஈஸியா பிடுங்க முடியாது. ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ಯಾರು ನನ್ನನ್ನು ಅದರಿಂದ ಬಿಡಿಸೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நான் ஒன்று செய்வேன், ನಾನು ಒಂದನ್ನು ಮಾಡ್ತೇನೆ, ஐ வில் கிராஸ் ஆல் பவுண்டரிஸ், எல்லா எல்லைகளையும் தாண்டி ನನಗಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಪರಿಮಿತಿಗಳನ್ನು ನಾನು ದಾಟಿ பல தேசங்களுக்கு நான் செல்வேன், ಅನೇಕ ದೇಶಗಳಿಗೆ ನಾನು ಹಾದು ಹೋಗುತ್ತೇನೆ சொல்லி ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அவர் போய்கொண்டே இருந்தார் பிரியமானவர்களே. ಆತನು ಹೋಗುತ್ತಲೇ ಇದ್ದನು ಪ್ರಿಯನೇ. அதனால தான் இன்றைக்கு அநேக தேசங்கள் தேவனை அறிந்திருக்கிற தேசங்களாய் மாறி இருக்கிறது. ಆದ್ದರಿಂದಲೇ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ದೇಶಗಳು ದೇವರನ್ನು ತಿಳಿದಿರುವಂತ ದೇಶಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நமது ஆண்டவர் மிகவும் நல்லவர். ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು. அவனுடைய அந்த பாதுகாக்கிற கிருபை என்ன செய்தான்? ಆ ದೇವರ ಸಂರಕ್ಷಿತವಾದಂತ ಕೃಪೆ ಏನು ಮಾಡ್ತದೆ? உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி துதிக்க வேண்டும் என்கிற நோக்கமுடன் தேர்ந்தெடுப்போரின் வழியாக கிருபை தாராளமாக பாய்கிறதா. ಅಲ್ಲಿ ಲೋಕದ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಆರಾಧಿಸುವಂತ ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಅಲ್ಲಿ ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹಬ್ಬುತ್ತದೆ. நம்ம இன்டென்ஷன், நம்முடைய நோக்கம் என்னன்னு யோசித்து பார்க்கணும். ನಮ್ಮ ಆಲೋಚನೆ ಏನಾಗಿರ್ತದೆ? உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் அநேக முறைகளில் அநேக காரியங்களை ஆண்டவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. நம்மளை பாதுகாக்கிறார், ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಾರೆ, வியாதியிலிருந்து விலக்குகிறார், ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ, நம் தேவைகளை சந்திக்கிறார், ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ, அநேகர் கண்களை தயவு கிடைக்கும்படி செய்கிறார். ಅನೇಕರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ದಯೆ ದೊರಕುವಂತೆ ಆತನು ಮಾಡ್ತಾನೆ. அது ஒரு சில பகுதி தான்.
ಅದು ಒಂದು ಒಂದು ಭಾಗವಷ್ಟೇ. ஆனா இன்னொரு பகுதியில் அவருடைய கிருபை பலமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ಮತ್ತೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆ ಬಹಳವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. அதுதான் இப்படி சொல்ல இப்படி எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி துதிக்க வேண்டும் என்கிற நோக்கமுடன் தேர்ந்தெடுப்பவரின் வழியாக கிருபை தாராளமாக பாய்கிறது. ಅಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವೇ ಉನ್ನತಕ್ಕೆ ಏರಿಸಲ್ಪಟ್ಟು ಸ್ತುತಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತವರ ಕಾರ್ಯ ಅಲ್ಲಿ ನಡೀತದೆ. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய கிருபையில் இளைப்பாரி ரெஸ்ட் ரெஸ்ட் ದೇವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அவருடைய அன்பையும் வல்லமையும் வெளிப்படுத்துவதற்காக ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೃಪೆಯನ್ನು ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ இன்னும் நற்செய்தி அடையாதவர்களுக்கு நாம் சென்றடைகிறோம். இதன் மூலமாக ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் கொண்டு வருகிறோம். ಇದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ಸುವಾರ್ತೆ ಸಾರಲ್ಪಟ್ಟು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಂಡು ತರುತ್ತೇವೆ. அந்த கிருபை என்ன பண்ணுதா, நம்ம அப்பப்போ ரெஸ்ட் பண்ணி அப்படி கிருபையில் உணர்ந்து மறுபடியுமாக எப்படியாவது ஆண்டவரை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ಆ ಕೃಪೆ ಏನು ಮಾಡ್ತದೆ, ಒಂದೊಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಮತ್ತೆ ಆತ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡುವಂತೆ. ஏன்னா சோர்ந்து போயிடுறோம் இல்லைங்களா? ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ ಅಲ್ವಾ? சோர்வு மனுஷனுக்கு கண்டிப்பா வரும். ಅಲ್ಲಿ ಸೋಲುವಿಕೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಬರ್ತದೆ. அந்த சோர்விலிருந்து நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி திரும்பவும் ஆண்டவருக்காக உழைக்க செய்கிறது. ಆ ಬಲಹೀನತೆಗಳಿಂದ ದೇವರ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಗೊಳಿಸಿ ಮತ್ತೆ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರ ಸುವಾರ್ತೆ ಸಾರೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. As our trials multiply, His grace overflows. Troubles do not defeat us, they elevate us, empowering us to stand firm in Christ Jesus. அதாவது நம்ம சோதனைகள் பெருகும்போது, ನಮ್ಮ ಶೋಧನೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುವಾಗ அவருடைய கிருபை அதிகமாக பெருகிறதா, ಆತನ ಕೃಪೆ ಇನ್ನೂ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. அல்லேலூயா அல்லேலೂಯಾ. சொல்லுங்க, நமது சோதனைகள் பெருகும்போது ಹೇಳಿರಿ, ನಮ್ಮ ಶೋಧನೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುವಾಗ அவருடைய கிருபை அதிகமாக அதைவிட பெருகிறது. ಆಮೇನ್. ಆತನ ಕೃಪೆ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಅದು ಹೆಚ್ಚುತ್ತದೆ. கஷ்டங்கள் நம்மை தோற்கடிப்பதில்லை, ಕಷ್ಟಗಳು ನಮ್ಮನ್ನು ಸೋಲಿಸೋದಿಲ್ಲ, மாறாக ಬದಲಾಗಿ அவை நம்மை உயர்த்தி ಅದು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ கிறிஸ்து இயேசுவின் உறுதியாக நிற்கும் வல்லமையை அளிக்கின்றது. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಅದು ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அல்லேலூயா அல்லேலூயா. 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 பாருங்க, என்ன ஆண்டவருடைய எப்படியெல்லாம் ஒரு கிருபை நமக்கு கிரியை செய்து பாருங்க. ನೋಡ್ರಿ, ದೇವರ ಕೃಪೆ ಹೇಗೆಲ್ಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತದೆ. எவ்வளவோ வந்துச்சு இல்லைங்களா? எவ்வளவு நம்ம வாழ்க்கையில குறுக்கிட்டே இருந்துச்சு, ಎಷ್ಟೋ ಸಂಭವಿಸುತ್ತಲ್ವಾ? ஆனா அவைகள் மத்தியிலும் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு உள்ளத்தை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறார். ಅವುಗಳೆಲ್ಲ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಹೃದಯವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. சோதனை பெருக பெருக அவருடைய கிருபையும் அதிகமா பெருகிறது. ಅಲ್ಲಿ ಶೋಧನೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಆತನ ಕೃಪೆ ಕೂಡ ಅತ್ಯಂತ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. கஷ்டம் வரத்தான் செய்கிறது. ಅಲ್ಲಿ ಕಷ್ಟವು ಬಂದೇ ಬರ್ತದೆ. அந்த கஷ்டம் என்ன பண்ணுதான், நம்ம தோற்கடிப்பதுக்கு இல்ல, ಆ ಕಷ್ಟ ಏನ್ ಮಾಡ್ತದೆ, ಅದು ನಮ್ಮನ್ನು ಸೋಲಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲ, மாறாக அவை நம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவில் உறுதியா நம்மை உயர்த்துகிறது. ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಅಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತುತ್ತದೆ, உறுதியாக தேவனுக்குள் நிலை நிற்க உதவி செய்கிறது. ಆಮೇನ್. ದೃಢವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ನೆಲೆ ನಿಲ್ಲುವಂತೆ ಅದು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய கிருபை 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 நம்ம பாடுறோம். ದೇವರ ಕೃಪೆ ದೇವರ ಕೃಪೆ ಕೃಪೆ ಎಂಬುದಾಗಲಿ ನಾವು ಹಾಡಾಡುತ್ತೇವೆ. ஆனா அது இப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்க. ಆದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಅದು ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ ನೋಡ್ರಿ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, இந்த நம்பிக்கையோடு கூட, ಈ ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ, இந்த ஒரு நல்ல ஒரு உறுதியான நம்பிக்கையோடு கூட, ಈ ಒಂದು ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ நாம் தேவனுக்காக பயன்பட ஆரம்பிப்போம். ನಾವು ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಓಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸೋಣ. அவருடைய பாதுகாக்கிற கிருபை நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறது. ಆತನ ಕಾಯುವಿಕೆ ಅಂತ ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುವಂತ ಕೃಪೆ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದೆ. எவ்வளவு லாஸ் வந்தாலும், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், ಎಷ್ಟೇ ನಷ್ಟ ಬಂದರೂ ಕೂಡ அந்த நஷ்டத்திலும் தேவன் நம்மை உயர்த்தி அவருக்காக நிற்க உதவி செய்கிறார். ಆ ನಷ್ಟಗಳಲ್ಲೂ ಕೂಡ ಮತ್ತೆ ಆತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. May God bless you. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்டோம். ಸುಂದರವಾದಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ನಾವು ಕೇಳಿದೆವು. நான் நேற்றுக்கு கிரிக்கெட்டன் தொட்டி போயிருந்தேன். அங்கே ஒரு தாயை சந்தித்து பேசினேன்.
ನಿನ್ನೆ ಬೋಧಕರು ಗಿರಿಗೋಡು ದೊಡ್ಡ ಸಭೆಗೆ ಹಾದು ಹೋಗಿದ್ರು. ಅಲ್ಲಿ ಒಂದು ತಾಯಿಯನ್ನು ಸಂಧಿಸಿ ಮಾತನಾಡಬೇಕಿತ್ತು, ಮಾತನಾಡಿದರು. அவர்கள் என்னிடத்துல பாஸ்டர் உங்ககிட்ட நான் பேசணும். நாங்கள் ಅವರು ಬೋಧಕರೇ, ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. வயதான தாய் இன்றைக்கு அவங்க உயிரோடு கூட இருக்கிறாங்கன்னா அது தேவ கிருபை. ಅವ್ರು ವಯಸ್ಸಾದಂಥ ತಾಯಿ ಅವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ದೇವರ ಕೃಪೆ. அவங்க செத்து போயிருந்தாங்கன்னா ஒரு ஆயிருக்கும், ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாலே செத்து போய் மண்ணுக்கு மண்ணாக மக்கியிருப்பாங்க. ಅವರು ಒಂದು ವೇಳೆ ಮರಣ ಹೊಂದಿರುವುದಾದರೆ 3-4 ತಿಂಗಳ ಮುಂಚಿತೆಯೇ ಅವರು ಮಣ್ಣಿಗೆ ಮಣ್ಣಾಗಿ ಹೋಗಿ ಅವರು ಮರಣವನ್ನು ಹೊಂದುತ್ತಿದ್ರು. எப்படி இருக்கீங்க என்னன்னு நான் அவங்களோட பேசினே இருந்தேன். ಅವರು ದಿವಸವಾಗಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಬೋಧಕರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು. அப்பொழுது உங்ககிட்ட நான் பேசணும். நாங்கள் ಆಗ ನಾವು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆ ತಾಯಿ ಕೇಳಿದರು. சரி பேசலாமே அப்படின்னு நானும் அவங்க மட்டும் தனியாக உட்காந்துன்னு ஒரு இடத்துல அவங்க என்ன சொல்ல போகிறாங்க சொல்லட்டும் அப்படின்னு நான் கேட்டுன்னு இருந்தேன். ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೆವು. அவங்க சாட்சியை சொன்னாங்க. ಅವರು ಅವರ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿದರು. அவங்க சின்ன வயதில் இருக்கிற பொழுது ಅವರು ಸಣ್ಣ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿರುವಾಗ ஏறக்குறைய 60-70 வருஷத்துக்கு முன்னாலே, ಸುಮಾರು 60-70 ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ, யோசித்து பார்த்துங்க, அப்போ எங்கே பார்த்தாலும் பஞ்சம். ಆಗ ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಕೂಡ ಬರಗಾಲ. அவங்க சொன்னாங்க நிலத்துல தண்ணியே கிடையாது, எந்த எந்த பயிரும் முளைக்காது, ನೆಲದಲ್ಲಿ ಯಾವುದೇ ನೀರು ದೊರಕೋದಿಲ್ಲ, ಯಾವುದೇ ಪೈರು ಕೂಡ ಬರೋದಿಲ್ಲ, எல்லா இடத்துலையும் பஞ்சம். எல்லா கடையೂ ಬರಗಾಲ. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ யாரோ கொஞ்சம் வேலை தராங்க அப்படின்னு சொன்ன உடனே யாரோ ஒரு பொம்பளை இந்த அம்மாவை, சின்ன வயசான ஒரு யங் லேடின்னு வச்சுங்க, ரொம்ப யங் லேடி, அவங்கள நீ வாங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்கள கையோடு பிடிச்சிட்டு போய்க்கிறாங்க. ಯಾರೋ ಕೆಲಸ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಒಂದು ವಯಸ್ಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಹಿಳೆ ಇವರು ಚಿಕ್ಕ ಹುಡುಗಿಯಾಗಿರುವಾಗ ಇವರನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. அவங்க கூட போனவங்க யாருக்கு ரொம்ப தூரத்தை போயிட்டு இருக்காங்க, ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு இருக்கிறாங்க எங்கேயோ வேலை தேடி. ಅವರು ಕೆಲಸವನ್ನು ಹಿಡಿಕೊಂಡು ಇವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋದಂಥ ವಯಸ್ಕ ಮಹಿಳೆ ಅವರು ಸುಮಾರು 60-70 ಕಿಲೋಮೀಟರ್ ಮುಂದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்கே போயிட்டு நீ இங்கே தான் உட்காரணும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போனவங்க திரும்பி வரவே இல்லை. ಅವರು ನೀನು ಇಲ್ಲೇ ಕುಳಿತುಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹೋದವರು ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ಬರಲೇ ಇಲ್ಲ. அவங்க வருவாங்க 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 அப்படின்னு இவங்க உட்காந்துக்கிறாங்க, வரல. ಅವರು ಬರ್ತಾರೆ ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ರು, ಆದರೆ ಅವ್ರು ಬರಲಿಲ್ಲ. இவங்களுக்கு இவங்களுடைய வீட்டு அட்ரஸ் கூட, இவங்களுக்கு இவங்க வீட்டு அட்ரஸ் எங்க இருக்குது என்ன அதோட இவங்களுக்கு தெரியாது. ಇವರ ಮನೆ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿದೆ ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರ ಮನೆಯ ವಿಳಾಸವೂ ಕೂಡ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. யோசித்து பார்த்துங்க என்ன சூழ்நிலை. ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ ಎಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ. உட்காந்து உட்காந்து பார்த்து அழுது அழுது அக்கறம் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் இவங்களை கேட்டு நீ யாரு என்ன எங்கே உன் வீடு எங்கே இருக்குது நீ எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறன்னு சொன்னால் இவங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ಅಲ್ಲಿ ಹತ್ತು ಅವರು ಅಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನರು ನೀವು ಯಾರು, ಎಲ್ಲಿಂದ ಬಂದೆ, ಯಾವ ಊರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರು ಕೇಳುವಂಥ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಉತ್ತರವಿಲ್ಲ. இவங்க என்னமோ யோசித்து பார்க்குறாங்க, தெரியல இவங்களுக்கு எங்கேருந்து இவங்க வந்தாங்க, அவங்க ஊர் பேர் என்ன, கிராம பேர் கூட மறந்து போச்சு. ಅವರು ಹತ್ತು ಎಲ್ಲವೂ ಮರೆತು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಅವರ ಊರಿನ ಹೆಸರು ಕೂಡ ಅವರಿಗೆ ಮರೆತು ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கணக்கப்புறா மாத்திரம் தெரியுது. கணக்கப்புறா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கே வில்லேஜ் பேர் சொல்ல முடியாமல் இருந்தனால அவங்க எல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்புறம் போலீஸை கூப்பிட்டு போலீஸில் இவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலை. ಅಲ್ಲಿ ಅವರು ಕನಕಪುರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥ ಹೆಸರು ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ಆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾವ ಗ್ರಾಮ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅನಂತರವಾಗಿ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನ ಪೊಲೀಸರನ್ನು ಕರೆದು ಪೊಲೀಸರ ಹಸ್ತಕ್ಕೆ ಅವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿದ್ದಾರೆ. சின்ன பொண்ணு ಇವರು ಸಣ್ಣ ಹುಡುಗಿ. ಅವಾಗ அங்கே போலீஸும் எல்லாம் தேடி பார்த்துட்டு சரி நீ எங்கன்னா கொஞ்ச நாள் எங்கன்னா கண்டுபிடிக்கிறோம் உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வரையும் அங்கே ஒரு ஆசிரமத்தில் எடுத்துன்னு போய் வச்சுக்கிறாங்க. ಪೊಲೀಸರು ಏನು ಮಾಡಿದ್ರು, ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ನಾವು ಕಂಡುಹಿಡಿಯುವವರೆಗೂ ಒಂದು ಆಶ್ರಮದಲ್ಲಿ ಆ ಮಗುವನ್ನು ಇಟ್ಟಿದ್ರು. தினம் தினம் எழுந்து பார்த்து அடுத்த நாளுக்கு அம்மா வருவாங்க அப்பா வருவாங்க யாருன்னா வருவாங்க அப்படின்னு பார்த்தா யாரும் வரல. ಅಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನ ಅವರು ಎದ್ದು ನೋಡ್ತಾರೆ, ಅಪ್ಪ ಬರ್ತಾರೆ ಅಮ್ಮ ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಯಾರೂ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. அவங்க சொல்கிறாங்க ஏறக்குறைய 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு, ஒருத்தரும் வரல. ಸುಮಾರು 3 ತಿಂಗಳ ಕಾಲ ಕಳೆಯಿತು, ಒಬ್ಬರು ಕೂಡ ಬರಲಿಲ್ಲ. இவங்களுக்கு அப்போ திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து இவங்க எங்கேயோ அவங்க சின்னவங்கள அவங்க அந்த ஊரில் இருக்கும்பொழுது யாரோ ஒரு வீட்டில் அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருந்துக்கிறாங்க, அவங்ககிட்ட வேலைக்கு போயிருக்கிறாங்க. அவங்க பேர் ஏதோ ராயர் அப்படின்னு அந்த பேர் மட்டும் ஞாபகம் இருந்துக்குது, ராயரு.
அப்படின்னு. ராயர்னா ஜமீன்ஸுங்க இல்லைங்களா. அந்த ராயர் அவருக்கு எங்களுக்கு தெரியும், அங்கே தான் நாங்கள் வேலைக்கு போவோம் அப்படின்னு இவங்க அந்த வார்த்தையை சொல்லிக்கிறாங்க ராயர்னு. ಅಲ್ಲಿ ಕೆಲವು ದಿನಗಳಾದ ನಂತರ ಅವರು ಏನೋ ಜ್ಞಾಪಕ ಬಂದು ರಾಯರು ಅಂದರೆ ಜಮೀನ್ದಾರ್ಗಳು ಇರ್ತಾರಲ್ಲ ಅವರನ್ನು ರಾಯರ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾರೆ. ಅವರ ಹೆಸರನ್ನು ಹೇಳುವಾಗ ಅವರ ಹೆಸರನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. அதை வந்து போலீஸுக்கு திருப்பி அனுப்ப பண்ணி அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த ராயரை கண்டுபிடிச்சி அந்த ராயரில் இருந்து இவங்க அம்மா அப்பாவை தேடி அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க அப்பா வந்து 3 மாதத்துக்கு அப்போ வந்து கூட்டின்னு போனாராம். ಅಲ್ಲಿ ಪೊಲೀಸರು ಆ ರಾಯರನ್ನು ಕಂಡುಹಿಡಿದು ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿ ಆ ಮಗುವನ್ನು ಅಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡುವಾಗ 3 ತಿಂಗಳ ನಂತರವಾಗಿ ಅವರ ತಂದೆ ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರು. அவங்க சொல்கிறாங்க, என் வாழ்நாளில் இப்படிப்பட்டதான பிரச்சனை இன்றைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன்னா அது தேவனுடைய கிருபை. நாங்கள் ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳು ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ನಾನು ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಅದು ದೇವರ ಕೃಪೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. தாயின் வயிற்றிலே உன்னுடைய கரு உருவாதுக்கு முன்பாகவே தேவனுடைய கண்கள் கண்டது. அது அந்த கிருபை தான் அவனை தாங்கி வருது. ಅಲ್ಲಿ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನೀನು ಪಿಂಡವಾಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಯೇ ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ನಿನ್ನನ್ನು ಕಂಡಿತು. ಆತನ ಅದೇ ಕೃಪೆ ನಿನ್ನನ್ನು ಕಾಯ್ದು ನಡೆಸ್ತಾ ಇದೆ. பியாண்ட் அவர் பவுண்டரிஸ், பியாண்ட் அவர் டிசிஷன்ஸ், கர்த்தர் எல்லாவற்றையும் உடைச்சி நம்ம யோசிக்கிறத உடச்சி போடுறாரு. நம்ம போட்டுக்கிற லிமிட்டை உடச்சி போட்டுக்கிறாரு, நம்முடைய எபிலிட்டியை உடச்சி போட்டாரு. எல்லாத்தையும் தாண்டி இஸ் அமேசிங்லி இஸ் பிரிங்கிங் அஸ் அப். ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி கர்த்தர் காத்துக்கினே வராராம். பார்த்துங்க, ನಾವು ಹಾಕಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲೇ ಒಂದು ಪರಿಮಿತಿ ಏನಿರ್ತದೋ, ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳ ಪರಿಮಿತಿ ಏನಿರ್ತದೋ ಅದೆಲ್ಲವನ್ನು ದಾಟಿ ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ಉನ್ನತವಾಗಿ ನಡೆಸ್ತಾರೆ. கண்களை மூடி ஜெபிப்போமாக. ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே, கிருபையே சோதனையாலே நீ சோர்ந்திடும் போது பங்கம் வரா உன் பக்கம் நின்றேனே. சோதனையாலே நீ சோர்ந்திடும் போது பங்கம் வரா உன் பக்கம் நின்றேனே. என் அரும் மகனே மறப்பேனோ உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை மறவேன். என் அரும் மகளே மறப்பேனோ உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை மறவேன். இசையா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எவ்வளோ நல்லவர். ஆம் ராஜா, ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை உங்களுடைய கிருபையினாலே நடத்தி வருகிறீர். மோசே வாழ்க்கையை பார்த்தோம், யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தோம், ஆண்டவரே எஸ்தனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். பியாண்ட் தர் கெப்பாசிட்டி, அவங்க செய்ய முடியாததை ஆண்டவரே, அவங்க யோசித்து பார்க்க முடியாததை ஆண்டவரே நீர் அவள் வாழ்க்கையிலே நீ செய்திருக்கிறீர். எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவரே, அவற்றை எல்லாவற்றையும் தாண்டி போகத்தக்கதாக அந்த வல்லமையை நீ கிருபையாய் கொடுத்தீரே ஆண்டவரே. அவர்கள் அந்த இடத்தை விட்டு போக முடியாது என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் உடைத்து போட்டு அவரை எங்கேயோ கொண்டு போய் ஏதோ ஒரு தேசத்துல ஆண்டவரே அவளை உயர்த்தினீரே. எவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன். உடைய கிருபைக்கு எல்லையே இல்லையே சுவாமி. ஆம் ஆண்டவரே, அதை பெறுவதற்கு உடைய கிருபையை பெறுவதற்கு நாங்கள் எந்த தகுதி உடையவர்கள்? எந்த தகுதியும் இல்லாத ஆண்டவரே எங்களுக்கு உடைய கிருபையை பொழிந்து வருகின்றீர் தெய்வமே. அதை நினைத்து பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு வாழ உதவி செய்யும். உடைய கிருபையிலே தினம் தினம் ஆண்டவரே நான் காத்திருப்பேன். உடைய கிருபைக்காக நான் காத்திருப்பேன். நீ என்ன செய்ய விரும்புகின்றீரோ அதன்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு குணத்தை எங்களுக்கு நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தூது கொடுத்த மகனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய நிழல் எங்கள் மேல் எப்பொழுது விருந்து கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலேயும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் அங்கேயும் தேவனுடைய கிருபை. யோனாவுக்கும் தேவனுடைய கிருபை இருந்தது. நான் சொல்கின்றான், ஓ
என் மேலே ஆழங்களின் மேல் இருந்தது, தண்ணீரின் மேல் புரண்டது. ஆனாலும் தேவனுடைய கிருபை என்னை காத்து கொண்டது. அவர் கிருபை என்னை விட்டு விலகவே இல்லை. நான் தவறு செய்த பொழுதும், தேவ சமூகத்தை விட்டு ஓடின பொழுதும், அவர் கிருபை என்னை விடாதபடிக்கு மறுபடியுமா என் கரை சேர்க்கிறது, மறுபடியுமா என்னை உயர்த்துகின்றது. எவ்வளவு வல்லமை நிறைந்தான ஒரு கிருபை, எவ்வளவு தயவு நிறைந்தான ஒரு கிருபை. ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு நீங்க ஒவ்வொருவருக்கும் நீ பொழிவீராக. இந்த செய்தி கேட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் இன்னுமா உங்களுடைய கிருபையை காட்டி அவருடைய எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் கர்த்தாவே, அவருடைய எல்லா தேவைகளுக்கும் கர்த்தாவே நீ போதுமானாரை இந்த ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எல்லா ஸ்தோத்திர துதி கன மகிமை உமக்கு செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ಆಮೇನ್. ನನ್ನ ಮನೆವೇ ಎಗುಣ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರರಿಗೆ ಪವಿತ್ರ ನಾಮತೆ ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನೆವೇ ಎಗುಣ ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ದೇವ್ರ ಮೇರೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೇನ್.